இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க ஊருக்கு போகலையா? ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்களா? ஊருக்கு போவாங்கல்ல, 7th மந்த் வளகாப்பு பண்ணுவாங்க. வளகாப்பு பண்ணிட்டு ஊருக்கு போகிற ஐடியா இல்லையா? அது சில பேர் நல்ல விதமாகவும் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அதில் அந்த வந்து சில பேர்ல ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்மள உரிமையா கேட்ட நெறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆமா ட்ராவல்லாம் வேண்டாம். அக்கா இங்கே இருக்கட்டும்னா நெறைய பேர் சொன்னாங்க. இதில இந்த குதர்க்கமான கொஸ்டின் கேட்க சில குஞ்சுகள் வரும். அதில் வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லைக்கும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ஊருக்கு போகிற ஐடியா இல்லையா? இங்கேயே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணனால உங்களோட அம்மா, அப்பா 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கலையா? அப்படியே கேட்டிருந்தேன். அக்செப்ட் பண்ணிக்கலையா? இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை யாரும் சேர்த்திக்கலையா? அதான் நீங்கள் ஊருக்கு பார்க்காம இங்கேயே இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எதுக்குடா கல்யாணத்துக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அங்கே வச்சு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இப்படி கேட்குறவங்க வந்து ஃபஸ்ட் நம்ம வீடியோவே சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அப்பா வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் மேலேயே ஆச்சு. அப்படி டெத் ஆகிட்டாங்க. உனக்கு அப்பா இருந்திருந்தா ஏன் அப்பாவும் கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு என்னோட அப்பா. அதனால ஏன் சாமி எங்கடா இருக்கு நீ எல்லாம். நல்லா ஒரு விஷயம், அவங்களுக்கு 4 வருஷம் பக்கத்தில் ஆகுது அவங்க அப்பா மிஸ் ஆகி. சரியா? அப்பா இல்லை, அம்மா தங்கச்சி 2 பேர் தான். கல்யாணத்துக்கு அவங்க எல்லாமே நின்று கல்யாணம் சேர்ந்து எங்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக நின்று கல்யாணமாக தான் எடுத்தோம். அதில் வேறு ஒருத்தன் என்ன லவ் பண்ணதுனால சேர்த்துக்கலையான்னு. நாங்கள் உண்மையிலே என்ன வருஷக்கணக்காக லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை லவ் ஸ்டோரி போட்டோம். அது லவ் ஸ்டோரியை தெளிவாக கேட்டால் தெரியும். என்னென்னா பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை டேரெக்டாக வீட்டில் தான் கேட்டேன். அப்படி இருக்குது. அதுவே தெரிலன்னு அப்படி சொல்லக்கூடாது புதுசாக பார்க்குறவங்க. ஆனாலும் வீடியோவில் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னோம். ஆமாம், அது வந்து அது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் வந்துட்டு நான் இங்கேருந்து போகலைன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் செட் ஆகாது. எனக்கு ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ட்ராவல் செட் ஆகலை. அப்புறம் அதையும் தாண்டி நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி 8 மணி நேரம் ட்ராவல் போக முடியாது தானே. அதையும் தாண்டி எனக்கு வந்து இங்கே என் மாமியார் வீடு மாதிரியே இல்லை. எனக்கு அப்பா அம்மா அப்படி தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். ஸோ என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் அம்மா வீட்டில் இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ சேம் அதே தான் நான் இங்கே இருக்கேன். அதனால எனக்கு என்னோடய அத்தை மாமனாரே வந்து எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க சொன்னது என்னென்னா, இங்கே தான் இருக்கணும், இங்கே நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட நான் ஏன் போகலைன்னா, ட்ராவல் பண்ண முடியாது. அதை தாண்டி எங்கள் அம்மா ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க. அதனால வந்து இப்போது அவங்களுக்கு இப்போ யாராவது ஹெல்ப்பு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆள் இருந்தால் சரி. சின்னவ இருக்கா, அதை தாண்டி அம்மா அவங்களுக்கு காலையிலே வேலைக்கு போயாச்சுன்னா ஈவினிங் இப்போது காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சி 7 மணிக்கெல்லாம் போயாச்சுன்னா நைட்டு வர்றதுக்கு 8:30 மணி ஆகும். வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு பொம்பளையாக இருந்து அப்போ அந்த நேரத்தில் நான் அவங்கள விட முடியுமான்னு பார்த்தா நானும் விட முடியாது. ஏன்னா நான் இப்போ இங்கேருந்து விட்டாலும் நான் தான் அங்கே போய் நின்றாகணும். அங்கே நின்று பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து நான் போனாலும் மறுபடியும் நான் தான் கூட போய் இதுக்கு நம்ம சொந்த ஊரில் இருந்தாச்சுன்னா நம்ம வேலை தொழில் நமக்கு சொந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கனால பரவாயில்ல. நம்ம வீட்டிலனா வண்டி நிற்கி அவசரத்துக்கு போகணும். எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளை எப்படி ஜென்ஸ் யாருமே இல்லை. என் அப்பா இறந்துட்டாங்களா, என் தங்கச்சி அம்மா மட்டும்தானே. அதனால் அங்கே வந்து வண்டியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரே ஒரு எக்ஸல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னாலும் கொஞ்சம் தூரமாக போகணும். ஸோ வந்து இவர் வந்தாலும் நாங்கள் பஸ் இல்லைனா ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். அதே வந்து இங்கே இருந்தால் இப்போ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கே தெரியும், பக்கம் தான் ஹாஸ்பிட்டல். எங்கள் வீட்லேயும் கார் இருக்குது. ஸோ வந்து பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் எமர்ஜென்சினா போய்க்கலாம். அது இல்லாமல் இப்போ எனக்கு 7th மந்த்து வந்துட்டு நடந்துட்டுருக்கனால சேஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மட்டும் ட்ராவலே வேண்டாம்னா ஹாஸ்பிட்டல் நமக்கு இப்படி ஒரு ஐடியா. ஹாஸ்பிட்டல் மொத்தத்துலேயே போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஊருக்கு மேளம் அடிக்கிறத விட்டுட்டு நம்ம உடம்பையே நமக்கு அனுப்பி. இப்போ நாளைக்கு நமக்கு ஒன்றுன்னா ஒரு நாயும் வந்து பார்க்க போகிறதில்ல. அப்படி இருக்குன்னா நம்ம உடம்ப நம்ம பார்த்து போகாமல் இருந்தால் என்னன்னு டாக்டர் அவங்க அட்வைஸு. அதனால் அவங்க இங்கே இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு இதாச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டும் 1-2 மாதமாக கூட இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படியும் இல்லை.
ஆனால் இந்த சில கிருமிகள் கேட்க தான் அப்புறம் வந்துட்டு வளகாப்பு கேட்டிருந்தீங்க. 7th மந்தில் வளகாப்பு பண்ணலாம் தான் இருந்தோம். பட் வந்து அதுக்குண்டான சுச்சுவேஷன் சரியாக அமையலை. ஏன்னா என் அம்மா வந்து உங்களுக்கே தெரியும், இங்கே வந்தாங்கனாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 days 9 days இருப்பாங்களா. அப்போ லீவு அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கும்போதே அம்மாவை திட்டினாங்க, கால் பண்ணி ஏன் வரல சொல்லி திட்டினாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த டைமில் எங்கள் அம்மாவால் இங்கே 7th மந்த் வரவும் முடியல. அதனால தான் 9th மந்தில் வந்து வளகாப்பு ஆமாம் 9th பண்ணிக்கலாம் மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன 9th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யார் வர போகிறா? அம்மா வரும், பிள்ளைங்க அவள் தங்கச்சி குழந்தையாக வருவாங்க. அந்த 9 மாதத்துக்கான இது ஃபேமிலியாக சேர்ந்து சின்னதாக பண்ண வேண்டியது பண்ண போகிறோம். ஆமாம். அப்புறம் அதை தாண்டி யூடியூப் நண்பர்கள் யார் வராங்கன்னு அன்னைக்கு தெரியும். ஆமாம், அதை தாண்டி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க பெயின் இருக்கனால எங்கள் வீட்டில் யாரும் மாமியார் வீட்டில் யாரும் என்னை பார்த்துக்கலையோ அப்படிங்கிறது. வயிறு வலி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன்ல, ஹாஸ்பிட்டல் போகிறேன்ல. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு அல்சர் இருக்குங்க. அந்த அல்சர் வந்து அந்த அல்சர் இருக்கனால அவங்க நினச்சிட்டு இருக்காங்க என்னை வந்து யாரும் பார்க்கறதில்ல. அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து அல்சர் இருக்கா, அல்சர் இருக்கனால என்னாச்சுன்னா நான் வாமிட் எடுக்க என்னாச்சு, எச்சா எனக்கு புண்ணாயிருச்சு. அதை தாண்டி நான் டேப்லெட்டில் நிறைய சாப்பிட்டாலும் என்னாச்சுன்னா எனக்கு புண்ணு அதிகமானால தான் இப்போ வரைக்குமே எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலுமே உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா டெலிவரி வரைக்குமே உங்களுக்கு வயிறு வலி இருந்துகிட்டே தான் அங்கே இருக்கும். சரியா? அதே நீங்கள் அல்சர் இல்லாட்டினா 5 month வரைக்கும் கொஞ்சம் சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கு பின் நார்மல் ஆயிடுவாங்க. எனக்கு அல்சர் இருக்கனால தான் என்னால் எதுவும் சரியாகவும் சாப்பிடவும் முடியல. எது சாப்பிட்டாலுமே எரிச்சல் வயிறு வலி அப்படி இருக்குது. அதனால மட்டும்தான். மற்றபடிக்கு வந்து எனக்கு நான் என் வீட்டில் போய் இருந்தால் எப்படி இருப்பேன் ஹாப்பியாக, சேம் அதே தான் நான் இங்கேயும் இருக்கேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அங்கே இங்கேன்னு ட்ராவல் தான் பண்ணிட்டு கிடப்பேன். அதனால் என்ன சொல்கிறது, என் ஹஸ்பண்டும் சரி மாமனார் மாமியாரும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் நல்லா என்ன பார்த்துப்பாங்க. அதனால மட்டும்தான் நான் ஊருக்கு போகலை. டெலிவரி வந்து இங்கே பார்க்குற மாதிரி ஐடியா தான். அதனால இப்போ தெளிவாக நான் சொல்லிட்டேன். திருப்பியும் அதனால் மனவேதனையாக கமெண்ட் பண்ண அந்த தம்பிக்கு மனநிறைவான பதில். தம்பி கேட்டுக்கோங்க சரியா? அது கமெண்ட்க்கு லைக் கொடுத்துருந்தீங்களா, அவங்களுக்குமே இந்த வீடியோ தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.